Student, morning to one and all. I'm Dr. Tariq, Department of Biotechnology, Islamic College, Body. The practical for biostatistics, we are already discussed about arithmetic mean leaf of neem leaf, mean value, median, and mode also. So every mean value, there are two methods, that means length of the leaf and breadth of the leaf. Two data will calculate. At the same time, mean value, individual series, discrete series, and continuous series. Okay, so another median and mode, then correlation coefficient, and then regression analysis, and the computational methods like mock sheet preparation, individual and cumulative method. Okay, these are we are discussed and demonstrate in the biostatistics practical. Now we going to another topic is biostatistical problem of invoice bill preparation with using MS Excel, Microsoft Excel format. Okay, now we going to the watch on the Excel sheet slide. Now the screen will appear invoice bill in column 3. Then going to enter into your company name. You put any company name in your own observation record. Address of the company, which city it's present, which country also you mentioned it. Then the bill number is most important for invoice bill preparation. So bill number also very most important, okay, in this sheet. So now the heading is finished for your MS Excel method. Now we going to tabulation of the MS Excel software. Okay, so item number 1, 2, 3, 4, 5, 6, 7 onwards. So if you have the practical exam, உனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷன் வந்து கேட்பாங்க. தட் மீன்ஸ் எக்ஸலை யூஸ் பண்ணி பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்வாய்ஸ் பில்லு அப்படிங்கும்போது 10 ஐட்டம்ஸ் யூ ஹாவ் டு என்டர் த டேபுலேஷன். அந்த நேரத்தில் நான் 7 தான் படித்தேன், 5 தான் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ ஹெட்டிங் வந்து பார்த்தாச்சு. ஹெட்டிங் இப்படி தான் இருக்கணும் இன்வாய்ஸ் பில்லுக்கு. அடுத்தது பில் நம்பர் முக்கியம், அதுக்கு கேப் போட்டுக்கோங்க. ஐட்டம் நம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து சீரியல் நம்பர் போட்டுக்கோ. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் போடணும். டிஸ்கிரிப்ஷன் போடும்போது உனக்கு என்ன நீடு, என்ன கம்பெனி கொடுத்துருக்கு, கார் கம்பெனின்னு வைங்களேன், ஷோரூம் அப்படின்னா என்ன, பிஎம்டபிள்யூ, ஜாக்வார், அப்புறம் டாட்டா, அப்புறம் சுசுக்கி, ஃபெராரி, அப்புறம் மிக்ஸுபிஷி, அப்புறம் வோல்க்ஸ் வேகன். ஸோ என்னென்ன கம்பெனி இருக்கோ அதை எல்லாத்தையும் நீ அங்கே டிஸ்பிளே பண்ணு. ஸோ கம்பெனி ஷோரூமு நேம் ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன், தட் மீன்ஸ் நேம் ஆஃப் த பிராண்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஒன்று தான் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கிராசரி ஷாப், ஒரு மளிகை கடையில் சோப்பு இருக்குது, ஆயில், பவுடர், ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், டூத் பேஸ்ட் அண்டு டர்மரிக். ஓகே,
டூத்து பேஸ்ட்டு. ஓகே ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி. how many you want in your product. ஸோ உன்னுடைய ப்ராடக்ட்டுக்கு உனக்கு எவ்வளோ தேவையோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ப்ராடக்ட் அவுட் ஆஃப் 8 ப்ராடக்ட்ஸ் 7 ப்ராடக்ட் யூ ஹேவ் டு மென்ஷன் த quantity. That means 25. Each product have you want 25 product quantity. So 25 numbers you want every product. Okay, number 2. எல்லா பொருளையுமே 25 பொருள் வேணும் அப்படின்றத நீ மென்ஷன் பண்ணியிருக்க. அடுத்தது ப்ரைஸ். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சோப்பு இருக்குன்னு ஏன், ஒரு சோப்போட விலை வந்து 45 ரூபா. ஸோ 45 ரூபாயோட உனக்கு தேவையான 25 பவுடர் பேப்பருக்கு என்ன விலையோ அதை போட்டுருணும். இது ஒன்று. அடுத்தது ஜிஎஸ்டி டேக்ஸ். கண்டிப்பாக வந்து இன்வாய்ஸ் பில்லுனா டேக்ஸ் போட்டு தான் ஆகணும். ஸோ டேக்ஸுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போடணும். டேக்ஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடணும். அது என்னங்கிறத சொல்கிறேன். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட். ஸோ how many product you want, how much of your price, tax, including tax, amount will be calculated. These are all the most important in this invoice bill preparation. For example, so name will be displayed and quantity also displayed in your compounds. ஓகே, இப்போ ஒவ்வொரு பொருளையும் 25 பொருள் வேணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. அப்புறம் ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து வில் சேஞ்சுடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.03, செகண்ட் பார்த்தீங்கன்னா 4.9, 4.5, 3.3. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டேக்ஸ் in the each and every product. சிங்கிள் ப்ராடக்டோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 4.5 கொடுத்துருக்குறேன். அதனால் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகுது. அடுத்தது அமௌண்ட். ஸோ 25 பொருளோட விலை, ஒரு பொருளோடைய டேக்ஸு. ஸோ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. 2278.13. இன்னொரு ப்ராடக்டோடைய வேல்யூ வந்து 5062.50 பைஸ். ஸோ எவ்ரி திங் வில் பி displayed in the compound. And finally again you have to calculate the final value. For example, these are all the group of compounds. லைக் 175 காம்பவுண்ட்ஸ் வந்து வேணும்னு கேட்டிருக்காங்க. 175 காம்பவுண்ட் வேணுமா. அடுத்தது ப்ரைஸ், ஓவர் ஈச் ப்ரைஸ் வந்து இங்கே போட்டிருக்காங்க. அடுத்தது டேக்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது. ஃபார் 2.45 இருந்துச்சுன்னா 2.45 மட்டும்தான் வச்சுக்கணும். மீதி அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இட்ஸ் வில் பி எரேசபிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் திங்ஸு. ஸோ இந்த பேசிக் திங்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை இருக்குது. ஸோ இந்த பேசிக்காக இது ஒரு தெளிவான ஒரு இன்வாய்ஸ் பில் தான். ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கணும், ப்ராடக்டோட ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் யூ வாண்ட், தட் மீன்ஸ் குவான்டிட்டி. அடுத்தது ஒன் ப்ரைஸோடைய ரேட் இது. அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்குது. டேக்ஸுக்கு அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட். இது காமன். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் காமன். நமக்கு தேவையானது ஃபார்முலா. எங்கே ஃபார்முலா நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவான்டிட்டியில் டி காலத்தில் இருக்கக்கூடிய குவான்டிட்டியில் 10ஆம் நம்பரில் உனக்கு ரிசல்ட் வரணும். அப்போ அது பார்க்கணும். இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? அப்போ அந்த இடத்துல வச்சு நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குவான்டிட்டி, ஒரு ப்ரைஸ், ஒரு டேக்ஸ், இது எல்லாமே இருக்கணும். அமௌண்ட்டு மட்டும் மாறும். அப்போ எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அமௌண்ட்டில் கர்சரை வச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கலாக வில் டிஸ்பிளேட் இன் திஸ் கம்பெனி.
ஓகே, இப்போ டேக்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஈக்குவல் டு sum of into 2.5 close the bracket slash 100 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக it will be displayed. Then so very simply we explained in the compound. Program sum of equal to sum of open the bracket d4 into e8 and into f10. It is automatically converted in the compounds. Total sum also same one. So you have to develop and importance of the formula will display. I explained to you. So you know very well the MS Excel will upload it in the market. So now we conclude the MS Excel mark sheet preparation. That means MSc biochemistry students and the chemistry students will join to you, will easily and connectable in this compound. Okay, now the finally உங்களுக்கு நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டேபிள் எக்ஸலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ப்ராடக்டை 10 ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. அது கார் கம்பெனியாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது புக்ஸாக இருக்கட்டும், லைப்ரரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஒரு மாலாக இருக்கட்டும், என்னென்ன உனக்கு தேவையோ அந்த ப்ராடக்ட் வந்து இங்கே டைப் படிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, எவ்வளோ வந்து வேணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் எவ்வளோ வேணும். அது 25 இருக்கலாம், 45 இருக்கலாம், 55 இருக்கலாம். ஸோ எவ்வளோவா இருந்தாலும் நீ வந்து டேபிளில் கால் பண்ணல, டேபிளில் இருக்கக்கூடிய கிராஃபிக்கலை வந்து காப்பி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரைஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். அது இண்டிவிஜுவல் ப்ரைஸை போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து டேக்ஸு பார்த்திங்கன்னா 2.5ன்னு நானாக போட்டிருக்கேன். ஸோ சில பொருள் வந்து வந்து கம்மியாக இருக்குனாக்கா யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். அண்ட் ஃபைனலாக அமௌண்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2278 வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, கால்குலேஷனில் டோட்டல் ஈக்குவல் டு சம் ஆஃப், இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G10 இருக்குது. ஸோ G10 டாட் 2 கோலன் D16 வரைக்கும் இது என்ட்ரு ஆயிடுச்சுன்னா the answer will be displayed. These are the method. You have to try it and then you send it to me. It is you are understand or not in previous class also. நீங்களே போட்டு ஒரு டேபிள் 10 டேட்டாவை கொடுத்து டைப் அடித்து இன்வாய்ஸ் பில் ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். அது இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் டு வாட்சிங். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.